People are overcomplicating mutual fund investments, but in reality, there are large number of AMCs in India. But how to choose the best one? There are around 2,500 plus mutual fund schemes available for investments. But how to pick a top performing funds for futures? How to build a perfect mutual fund portfolio for long term wealth creation? இந்த மாதிரியான கொஸ்டின்களுக்கு இந்த வீடியோ சீரிஸ் ஒரு சொல்யூஷன் தரக்கூடிய வீடியோவா இருக்க போகுது. அண்ட் எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ சீரிஸ்ல உங்களால ஒரு பெர்ஃபெக்டான மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணி மினிமம் 15% எக்ஸ்ஐஆர் தரக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ண போறோம். ஸோ வாட்ச் திஸ் வீடியோ அண்டில் த எண்ட். லாஸ்ட் வீடியோல சுகன்யா சம்ரிதி யோஜனா அதாவது செல்வ மகள் திட்டத்துல இன்வெஸ்ட் பண்றதுனால எவ்வளவு ஏர்ன் பண்ண முடியும் அண்ட் இதுக்கு ஆல்டர்னேட்டிவா ஒரு இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணா எவ்வளவு ஏர்ன் பண்ண முடியும்ன்றத டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன். அண்ட் அந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இமேஜின் நாம ஒரு 10 பேர் அண்ட் ஹேவிங் 1 lakh each இன் டோட்டல் 10 lakhs. பட் நமக்கு ஸ்டாக் மார்க்கெட் பத்தி சுத்தமா தெரியாது, ஸ்டாக் செலெக்ஷன், ஸ்டாக் அனாலிசிஸ் இதை பத்தி எதுவுமே தெரியாது. அண்ட் ஸ்டாக் மார்க்கெட் இஸ் ஹைலி ரிஸ்கி ஒன். ஸோ இந்த 10 லட்ச ரூபாயை ஒரு ஃபண்ட் ஹவுஸ் கிட்ட கொடுக்குறோம். இந்த ஃபண்ட் ஹவுஸோட நேம் தான் ஏஎம்சி, அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. எக்ஸாம்பிளுக்கு எஸ்பிஐ ஏஎம்சி, ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி, யூடிஐ ஏஎம்சி, மோத்திலால் ஓஸ்வால் ஏஎம்சி, இந்த மாதிரி நிறைய ஏஎம்சி இருக்கு இந்தியாவில். அண்ட் இந்த ஏஎம்சி நம்ம கிட்ட கலெக்ட் பண்ண 10 lakh ரூபாயை ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு மேனேஜர் அலோகேட் பண்ணிருப்பாங்க. அவரோட நேம் தான் ஃபண்ட் மேனேஜர். இந்த ஃபண்ட் மேனேஜர் தான் நம்ம கிட்ட கலெக்ட் பண்ண 10 lakh ரூபாயை ஸ்டாக்ல டேரக்டா இன்வெஸ்ட் பண்ணுவாரு. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்ட் ஆன் அவர் ஃபண்ட் செலெக்ஷன்ஸ் லைக் லார்ஜ் கேப் ஃபண்ட், மிட் கேப் ஃபண்ட், ஸ்மால் கேப் ஃபண்ட், ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட், மல்டி கேப் ஃபண்ட், இந்த மாதிரி நிறைய கேப் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி அவர் இன்வெஸ்ட் பண்ணுவாரு. நாம செலக்ட் பண்ண ஃபண்டை பொறுத்து இன்வெஸ்ட் பண்ண டேட்ல அந்த ஃபண்டோட யூனிட் பிரைஸ் எவ்வளவு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி யூனிட் அலோகேட் ஆகும். இந்த யூனிட் பிரைஸை தான் நம்ம என்ஏவின்னு சொல்லுவோம், நெட் அசட் வேல்யூ. தென் இந்த ஃபண்ட் மேனேஜர் தான் ஸ்டாக் அனலைஸ் பண்றது, பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோல ஆட் பண்றது, தென் ஒஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ ரிமூவ் பண்றது, போர்ட்ஃபோலியோ ரீபேலன்ஸ் பண்றது, இந்த எல்லா ஆக்டிவிட்டியும் பண்றது இந்த ஃபண்ட் மேனேஜர் மட்டும்தான். ஸோ அதுக்கு நம்ம ஒரு ஸ்மால் சர்வீஸ் ஃபீ பே பண்ணி ஆகணும். இதுக்கு பேர் தான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஒவ்வொரு ஃபண்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஃபைனலா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் கோல் அச்சீவ் பண்ண உடனே நம்மளோட ஃபண்டை க்ளோஸ் பண்ணிட்டு வித்ரா பண்ணுவோம். சம் கேசஸ்ல ஷார்ட் டேர்ம்ல வித்ரா பண்ணா எக்ஸிட் லோட் பே பண்ற மாதிரி இருக்கும். அதுவே லாங் டேர்மா இருந்துச்சுன்னா தேவையில்லை. அண்ட் ஃபைனலா நம்ம ஏர்ன் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கேபிட்டல் கெயின் டாக்ஸ் பே பண்ணி ஆகணும். வித்தின் இயர்க்குள்ள எக்ஸிட் ஆனா எக்ஸிட் லோட் பிளஸ் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் பே பண்ணணும். அதுவே 12 monthsக்கு மேல எக்ஸிட் ஆனா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் பே பண்ணி ஆகணும். இது ஒரு ஸ்மால் ஓவர் வியூ தான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி ஒர்க் ஆகுன்றதுக்காக. தென் இதுக்குள்ள நிறைய பேசிக் வேரியபிள் ஃபேக்டர்ல இருக்கு, அதை நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் வரும், எந்த ஏஎம்சில அண்ட் எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுன்னு. ஏன்னா இந்தியாவில் 2500 பிளஸ் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு. ஸோ சூஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் மியூச்சுவல் ஃபண்ட் செலக்ஷன் ப்ராசஸை சிம்பிளிஃபை பண்றதுக்கு இந்த ஏஎம்சி அண்ட் 2500 பிளஸ் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமை சைட்ல வச்சுட்டு ஒரு ஹோம் ஒர்க் பண்ணலாம், எப்படி ஈஸியா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோவை பில்டப் பண்றதுன்னு. ஃபர்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டை மார்க்கெட் கேப் அண்ட் தீமை வச்சுட்டு ரெண்டா டிவைட் பண்ணிக்கலாம். மார்க்கெட் கேப்பை பொறுத்து ஃபண்டை 3 டைப்பா டிவைட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் லார்ஜ் கேப், செகண்ட் மிட் கேப் அண்ட் தேர்ட் ஸ்மால் கேப். அதுவே ஃபண்டோட தீமை வச்சுட்டு growth தீம், வேல்யூ தீம் அண்ட் மொமெண்டம் தீம் 3 டைப்பா டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ டோட்டலா 9 பாக்ஸ் இருக்கு. இந்த 9 பாக்ஸை நம்ம எப்படி ஃபில் பண்ண போறோம்ன்றத ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2500 பிளஸ் மியூச்சுவல் ஃபண்டை இந்த 9 பாக்ஸ்ல கொண்டு வர போறோம். ஃபர்ஸ்ட் growth ஃபண்ட் செலக்ஷன் ப்ராசஸ் பத்தி பார்க்கலாம். growth ஃபண்ட்ல ஆக்டிவ் அண்ட் பேசிவ் ஃபண்ட் ரெண்டு இருக்கு. இதையும் பேஸ் பண்ணி நம்ம ஃபண்டை செலக்ட் பண்ணலாம். ஆக்டிவ் ஃபண்ட் கேட்டகரியில லார்ஜ் கேப் ஃபண்ட், மிட் கேப் ஃபண்ட் அண்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட்னு 3 இருக்கு. இட்ஸ் யுவர் டிசிஷன்ஸ். ஈச் கேப்ல இண்டிவிஜுவல் மியூச்சுவல் ஃபண்டை ஹோல்ட் பண்ண போறீங்களா, இல்ல 3 ஃபண்ட் வேணாம் 2 ஃபண்ட் போதும் நினைச்சீங்கன்னா ஒரு ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட் அண்ட் ஒரு ஸ்மால் கேப் ஃபண்ட். ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட்ல ஒரு ஃபண்ட் மேனேஜருக்கு ஃபுல் ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு எங்க வேணாலும் இன்வெஸ்ட் பண்றதுக்கு. பட் மோஸ்ட் ஆஃப் தி ஃபிளெக்ஸி கேப்ல 70 to 80% லார்ஜ் கேப்லையும் 20% மிட் கேப்லையும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஃபிளெக்ஸி கேப் அண்ட் ஒரு ஸ்மால் கேப் இந்த 2 ஃபண்ட் போதும் நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். இல்ல எனக்கு growth செக்மெண்ட்ல ஒரு ஃபண்ட் இருந்தா மட்டும் போதும்னு நினைக்கிறவங்களுக்கு மல்டி கேப் ஃபண்ட் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். ஏன்னா இந்த ஃபண்ட்ல 25% ஈச் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ டோட்டலா 3 கேப் 25% ஈச்னா 25 into 3 75% இன்வெஸ்ட் பண்ணது போக பேலன்ஸ் இருக்க 25% ஃபண்ட் மேனேஜர் எந்த செக்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணாரோ அங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு உண்டான ஃபிளெக்சிபிலிட்டி அவருக்கு இருக்கு. இல்ல எனக்கு ஆக்டிவ் ஃபண்ட் வேணாம், பேசிவ் ஃபண்ட் தான் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு 2 பெஸ்ட் ஆப்ஷன் இருக்கு. ஈச் மார்க் கேப்ல ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்கு. லார்ஜ் கேப்ல நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட், மிட் கேப்ல நிஃப்டி மிட் கேப் 150 இண்டெக்ஸ் ஃபண்ட், தென் ஸ்மால் கேப்ல நிஃப்டி ஸ்மால் கேப் 50 இல்லனா 250 இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்கு. இந்த 3 இண்டெக்ஸ் ஃபண்ட்லயும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ லோவா இருக்கும் கம்பேர்ட் டு ஆக்டிவ் ஃபண்ட். இல்ல எனக்கு 2 ஃபண்ட் போதும் நினைக்கிறவங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன்
நிஃப்டி லார்ஜ் மிட் கேப் 250 இண்டெக்ஸ் ஃபண்ட் அண்ட் ஒரு ஸ்மால் நிஃப்டி ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் ஃபண்ட். இந்த 2 ஃபண்டுமே ஒரு பெஸ்டான ஆப்ஷன் தான். தென் ஃபைனலா இப்போ டிசைட் பண்ண போறது நீங்க தான். growth செக்மெண்ட்ல எத்தனை மியூச்சுவல் ஃபண்டை ஹோல்ட் பண்ண போறீங்கன்னு. எது ஆக்டிவா இல்ல பேசிவா? ஆக்டிவ்ல எத்தனை ஃபண்ட் இல்லனா பேசிவ்ல எத்தனை ஃபண்ட்? டிசிஷன் இஸ் யுவர்ஸ். செகண்ட், வேல்யூ போர்ட்ஃபோலியோ தீம். வேல்யூ போர்ட்ஃபோலியோக்கு எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போடணும். ஏன்னா எந்த ஏஎம்சி அண்ட் எந்த ஃபண்ட் வேல்யூ இன்வெஸ்டிங் ஸ்டைல ஃபாலோ பண்றதுன்னு. வேல்யூ ஃபண்ட்ல ஆக்டிவ் ஃபண்ட் அண்ட் பேசிவ் ஃபண்ட் டிவைட் பண்ணிக்கலாம். நிறைய வேல்யூ ஃபண்ட் இருக்கு, பட் மார்க்கெட் கேப் வச்சுட்டு வேல்யூ ஃபண்ட் கிடையாது. தென் எந்த ஏஎம்சி வேல்யூ இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்றது நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். சி சம் ஆஃப் தி ஏஎம்சி வேல்யூ இன்வெஸ்டிங் ஸ்டைல growth செக்மெண்ட்ல இருப்பாங்க. இந்த மாதிரியான கேஸ்ல வேல்யூ ஃபண்ட்ல ஒரு செப்பரேட் ஃபண்டை ஹோல்ட் பண்ணணும் நெசசரி கிடையாது. லைக் பிளெக்ஸி கேப். பிளெக்ஸி கேப்ல பராக் பரிக் வேல்யூ பேஸ்ட் growth இன்வெஸ்டிங் ஸ்டைல ஃபாலோ பண்றாங்க. சோ இன் தட் கேஸ் Flexi Cap ஒரு வேல்யூ ஃபண்டா நம்மளுக்கு ஒர்க் ஆகும். சி பராக் பரிக் Flexi Cap fund is not a recommendation, just கேஸ் ஸ்டடிக்காக நான் யூஸ் பண்றேன். இல்ல எனக்கு ஆக்டிவ் ஃபண்ட் வேணாம், பேசிவ் ஃபண்ட் வேணும் நினைக்கிறவங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் நிஃப்டி 550 இண்டெக்ஸ் ஃபண்ட், தென் நிஃப்டி 50 வேல்யூ 20 இண்டெக்ஸ் ஃபண்ட், தென் நிஃப்டி 200 வேல்யூ 30 இண்டெக்ஸ் ஃபண்ட், ஃபைனலா நிஃப்டி ஸ்மால் கேப் 50 இல்லனா 250 இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்கு. இதுல ஏதாவது ஒரு பெஸ்ட் வேல்யூ இண்டெக்ஸ் ஃபண்டை சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வேல்யூ இடிஎஃப் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடர் ஃபண்ட் இருக்கு, அதுல ஒண்ணு செலக்ட் பண்ணிக்கலாம். தென் ஃபைனலா மொமெண்டம் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராட்டஜி தீம். சேம் இந்த ஃபண்டையும் ஆக்டிவ் அண்ட் பேசிவ் ஃபண்டும் டிவைட் பண்ணிக்கலாம். ஆக்டிவ் ஃபண்ட்ல எந்த ஏஎம்சி மொமெண்டம் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்றாங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். ஐ திங்க் கரண்டா ஆக்டிவ் ஃபண்ட்ல எந்த மொமெண்டம் ஃபண்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுவே பேசிவ் ஃபண்ட்ல நிஃப்டி 500 மல்டி கேப் மொமெண்டம் குவாலிட்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்கு. தென் நிஃப்டி 500 மொமெண்டம் 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்கு. இல்லனா மார்க்கெட் கேப் வச்சு மொமெண்டம் ஃபண்ட் வேணும்னா நிஃப்டி 200 மொமெண்டம் 30 இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்கு. நிஃப்டி மிட் கேப் 150 மொமெண்டம் 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்கு. தென் நிஃப்டி ஸ்மால் கேப் 250 மொமெண்டம் குவாலிட்டி 100 இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்கு. இல்ல ரெண்டு ஃபண்ட் போதும்னா நிஃப்டி 200 மொமெண்டம் 30 இண்டெக்ஸ் ஃபண்ட், நிஃப்டி மிட் ஸ்மால் கேப் 400 மொமெண்டம் குவாலிட்டி 100 இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்கு. தென் இதை தவிர திமேட்டிக் அண்ட் செக்டர் ஃபண்ட் இதெல்லாம் இருக்கு. பட் இந்த ஃபண்ட் எல்லாம் ஹைலி ரிஸ்கியர் தென் இந்த ஃபண்ட். அண்ட் இந்த ஃபண்ட்ல டைமிங்ல என்ட்ரி அண்ட் எக்ஸிட் இருக்கணும், அதர்வைஸ் யூ வில் லூஸ் த மணி. தட்ஸ் வை நான் இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணல. இதுதான் ஓவரால் ஸ்ட்ரக்சர் ஒரு பெஸ்டான மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்றதுக்கு. அகைன் டவுட் வரும், இந்த இன்ஃபர்மேஷன் ஜெனரிக்கா இருக்கு, எப்படி ஒரு பெஸ்டான மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்றதுன்னு டீடைல் இல்லையான்னு. டோன்ட் வரி, அப்கமிங் டேஸ்ல ஒவ்வொரு கேட்டகரியிலையும் ஒரு பெஸ்டான மியூச்சுவல் ஃபண்டை எப்படி செலக்ட் பண்றதை பத்தி வீடியோ போஸ்ட் பண்ண போறேன். ஸோ இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு மிஸ் தட் வீடியோ, ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். And if you find some insightful information from this video, please hit the like button and leave your comments. Portfolio structure எப்படி ஃபார்ம் பண்றதுன்னு பார்த்தாச்சு. தென் போர்ட்ஃபோலியோ அலோகேஷனை பத்தி பார்க்கலாம். போர்ட்ஃபோலியோ அலோகேஷனை 3 டிவைட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் அக்ரெசிவ், செகண்ட் கன்சர்வேட்டிவ், மூணாவதா பேலன்ஸ்டு. அக்ரெசிவ் இன்வெஸ்டர்ஸ் willing to take a risk 20% லார்ஜ் கேப்லையும் 30% மிட் கேப்லையும் 50% ஸ்மால் கேப்லையும் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுவே கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ் 50% லார்ஜ் கேப்லையும் 30% மிட் கேப்லையும் 20% ஸ்மால் கேப்லையும் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுவே பேலன்ஸ் இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா 33% லார்ஜ் கேப்லையும் 33% மிட் கேப்லையும் 33% ஸ்மால் கேப்லையும் இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் ஒன் மோர் அடிஷனல் இன்ஃபர்மேஷன், இந்த போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் 100% equity based mutual fund portfolio. If you want to add debt or hybrid mutual fund, you can make a change like 30% large cap, 30% mid cap and 30% small cap and 10% debt or hybrid fund நீங்க ஆட் பண்ணிக்கலாம். See, I'm not big fan of debt or hybrid mutual fund. ஓகே, இந்த போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ரக்சர் அண்ட் போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னியை ஸ்டார்ட் பண்றதுக்கு போதுமானு கேட்டா நோ, நெவர். ஏன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னியோட பர்பஸ் என்ன, கோல் என்னது? Without purpose and goal, you can't achieve your wealth. So make your goal with purpose and start your investment journey. Upcoming வீடியோல என்னோட purpose and என்னோட கோல், அந்த கோல் அச்சீவ் பண்றதுக்குனால என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னியை பத்தி டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ வித்தவுட் ஃபெயில் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.